ஒரு சொற்பொழிவாளராக நானும் நிறைய புத்தக கண்காட்சிக்கு போகிறேன். அதனால் ஹோல் இயருமே புக் ஃபேர் மூடு தான் இருக்குது. ரீடர்ஸை மீட் பண்ணுறது, புக்ஸ் தொடர்பான இன்ட்ராக்ஷன்ஸு அந்த மாதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது சென்னை புக் ஃபேருக்கும் மற்ற புக் ஃபேருக்கும். அது என்னென்னா, சென்னை புக் ஃபேர் டைமில் தான் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வர்றோம், நிறைய புத்தகங்கள் கொண்டு வருது. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா பதிப்பாளர்களுமே. அந்த விதத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு முழுமைக்குமான புத்தக கண்காட்சிகளினுடைய ஒரு ஓப்பனிங் செரமனின்னு கூட இதை சொல்லலாம். அந்த விதத்தில் பார்க்குறப்போ நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்கள், பலவிதமான இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள், இது எல்லாமே கண்டினியூஸாக இந்த டிசம்பர் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி புக் ஃபேர் வருது, டிசம்பர் 27 ஆரம்பிக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. நியூ இயர் டைம், அந்த டைமில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு. இன்னொன்று, ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு மாத கடைசியில் புக் ஃபேர் வச்சுருக்கோம். அது பையர்ஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சதவீதத்தினர் அது பாதிக்கலாம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, 5 நாளைக்கு அப்புறம் 1ஆம் தேதி வந்துருன்ட்டு. இப்படி தான் வாழ்க்கை போகுது. அதனால் மாத கடைசியில் புத்தகங்களை ஓரளவுக்கு பார்வையிடுகிறவர்கள் 1ஆம் தேதிக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிறது.